வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேசும் தமிழ் மக்கள். அவங்களுக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசையாக இருக்கா? ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் எங்களோட தினமும் 1 மணி நேரம் இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் தமிழில் திங்க் பண்ணுறதுனால தான் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியறதில்ல. நாங்கள் உங்களை இங்கிலீஷில் திங்க் பண்ண வச்சுடுவோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி டீட்டெயில் கெட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10 தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பார்க்கலாம். கூடவே நிறைய தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். Let's look at the first sentence. என் முடி சிக்கா இருக்கு. பாருங்க, சிக்கா இருக்கு அப்படின்னா என்ன? நம்மளுடைய ஹேர் வந்து நாட் ஸ்மூத் அண்ட் நீட், அதாவது சுருள் சுருளா சுருட்டையா இது மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஃப்ரிஸி. Frizzy. Okay, இந்த sentence நாம my hair is frizzy. My hair is frizzy. Second sentence, தண்ணிய மொண்டு குடி. பாருங்க, மொண்டு குடி அப்படிங்கிறதுனா நம்ம என்ன செய்யணும்? To remove something from inside of anything by using any other tool like a spoon. Okay. ஸோ அப்போ நீங்கள் அந்த மொண்டு குடிக்கிறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். அது ஸ்கோப் அவுட். ஸ்கோப் அவுட். ஓகே, இந்த சென்டென்ஸ் நாம ஸ்கோப் அவுட் த வாட்டர் அண்ட் ட்ரிங்க். ஸ்கோப் அவுட் த வாட்டர் அண்ட் ட்ரிங்க். தேர்ட் சென்டென்ஸ், முடி சிக்கு எடு. பாருங்க, சிக்கு எடு அப்படின்னு சொல்லலாம். அந்த சிக்கு அப்படிங்கிறது இங்கிலீஷில் டேங்கிள். ஓகே, டேங்கிள். டேங்கிள் அப்படின்னா என்ன? ரொம்ப ஒரு சிக்கலான முடிச்சு, இல்லைன்னா குறிப்பாக ஒரு நூலிலை மாதிரி, லைக் அவர் ஹேர். நம்ம ஹேர் எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் அது கன்ஃபியூஸ்டு மாஸாக இருக்கும். ஓகே, அதாவது ஸ்மூத் அண்ட் நீட்டாக இருக்காது, ரொம்ப சிக்காகி போயிருக்குமே. ஸோ அதை நாம் டேங்கிள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ சிக்கு எடு அப்படிங்கிறது என்ன? அதோட ஆப்போசிட் டிடாங்கிள். டிடாங்கிள். ஓகே, இந்த சென்டென்ஸா detangle your tangled hair. Detangle your tangled hair. Fourth sentence, இது வளர்ப்பு நாய். பாருங்க, வளர்ப்பு நாய் அதாவது வீட்டு விலங்குகளை நம்ம இங்கிலீஷில் டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஓகே, அதே தான் இங்கேயும். It is a domesticated dog. It is a domesticated dog. Fifth sentence, அவன் காதலை தியாகம் பண்ணிட்டான். பாருங்க, தியாகம் அப்படின்னா என்ன? டு கிவ் அப் சம்திங் தட் இஸ் வேல்யூபிள் டு யூ. அதாவது நமக்கு ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக நினைப்போம் இல்லையா, அதை அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறது பேரு தான் என்னது? தியாகம். ஸோ இதை இங்கிலீஷில் சாக்ரிஃபை. சாக்ரிஃபை. ஓகே, இது பாஸ்ட் டென்ஸ். தியாகம் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் நாம he sacrificed his love. He sacrificed his love. Sixth sentence, இவன் அவனோட கள்ளக்காதலி. பாருங்க, ஒருத்தன் ஒருத்திய விரும்பினா அவள் வந்து காதலி. இதுவே அவன் வந்து கல்யாணத்துக்கு பிறகு மற்றொரு பெண்ணை, வேறொரு பெண்ணை காதலித்தால் அவளுக்கு பேர் என்ன? கள்ளக்காதலி. ஓகே, இது இங்கிலீஷில் paramour. Paramour. Okay, கள்ளர் காதலிக்கு இங்கிலீஷ்ல paramour. So in the sentence, she is his paramour. She is his paramour. Look at the seventh sentence. காயத்துக்கு சோப்பு போடாதே. சொல்லுவோமா? ஸோ இப்போ காயம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நம்ம ஊண்டுன்னு சொல்லுவோம். எப்பவுமே நீங்கள் செய்யாத அப்படின்னு சொல்கிற ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்லக்கூடியது நீங்கள் டோன்ட்னு சொல்லணும். ஓகே, இந்த சென்டென்ஸை டோன்ட் சோப் த ஊண்ட். டோன்ட் சோப் த ஊண்ட். அடுத்த சென்டென்ஸ், சுயமா மருந்து வாங்கி சாப்பிடாதே. பாருங்க, சுயமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்ஃபா பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சுயமா செய்தோம்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப். ஸோ என்ன செய்யக்கூடாது? மருந்து அப்படிங்கிறது மெடிசன். ஓகே, ஸோ செய்யாத அப்படின்னு நீங்கள் ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்லும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? டோன்ட். அப்போது இந்த சென்டென்ஸை நாம டோன்ட் செல்ஃப் மெடிகேட். ஓகே, டோன்ட் செல்ஃப் மெடிகேட். நைன்த் சென்டென்ஸ்,
உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத. சொல்லுமா, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத அப்படின்னு சொல்லுமா. ஸோ இதை எதுக்கு மேட்ச் பண்ணி சொல்றாங்க தெரியுமா? இப்போ இறந்த உடல்களை கிரவுண்டில் நல்லா டிக் பண்ணி அந்த உடலை வைத்து அது மேலே மண்ணை போட்டு மூடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை டோன்ட் டிக் யுவர் ஓன் கிரேவ். டோன்ட் டிக் யுவர் ஓன் கிரேவ். கிரேவ்னா என்ன? கல்லறை. இப்போ மேட்ச் பண்ணி பாருங்க, சென்டென்ஸ் ஈஸியாக புரியும். டோன்ட் டிக் யுவர் ஓன் கிரேவ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சென்டென்ஸ், நான் இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். பாருங்க, இப்போ அவர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகே, நீங்கள் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதை நீங்கள் ஸ்நாக்கிங். ஸ்நாக்கிங். ஓகே, இந்த சென்டென்ஸை ஐ ஆம் ஸ்நாக்கிங் நவ். ஐ ஆம் ஸ்நாக்கிங் நவ். ஓகே, இந்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த வேர்ட்ஸையும் இந்த சென்டென்ஸையும் யூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்டாக பேசணும்னு ஆசையாக இருந்தால் மறைக்காமல் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கெட் பண்ணுங்க.